வாங்க, திருட்டு, நம்பிக்கை அப்புறம் அற்புதம்னு எல்லாம் கலந்த ஒரு கதைய இன்னைக்கு பார்க்கலாம். தென்னிந்தியாவுல நடந்த ஒரு ஆச்சரியமான கதை இது. வாங்க என்னன்னு பாப்போம். கதை நடக்கிறது 1648ல. அப்போ தமிழ்நாட்டு கடற்கரையோட சில பகுதிகள் டச்சுக்காரங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அவங்களோட கண்ணு திருச்செந்தூர் முருகன் கோயில் மேல பட்டுச்சு. அங்க இருக்கிற பொக்கிஷங்களை கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. ஒரு நாள் அதிகாலையில டச்சு வீரர்கள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களோட முக்கிய டார்கெட் ரொம்ப சக்தி வாய்ந்ததா நம்பப்பட்ட அந்த உற்சவர் சிலைதான். ஒரு சின்ன போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சிலைய தூக்கிட்டு கப்பல்ல ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க. கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிச்சு. இது தெய்வ குத்தம்னு பயந்து போன ஒரு வீரன் எல்லாத்துக்கும் இந்த முருகன் சிலை தான் காரணம்னு கத்துனான். பயத்துல அந்த சிலைய ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி கொந்தளிக்கிற கடல்ல தூக்கி போட்டாங்க. என்ன ஆச்சரியம்னா, சில கடல்ல மூழ்குன அடுத்த நிமிஷமே கடல் எக்தம் அமைதியாயிடுச்சு. இங்க திருச்செந்தூர்ல மக்கள் தங்களோட முருகனை காணாம ரொம்ப சோகத்துல இருந்தாங்க. வடக்கன் சேர்வங்கிற ஒரு தீவிர பக்தர் சாப்பிடாம தூங்காம கோயிலே கிடந்து வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் ராத்திரி முருகனே அவரோட கனவுல வந்து ஒரு செய்தி சொன்னாரு. சிலைய கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு முக்கியமான அடையாளங்களை முருகன் சொன்னார். அந்த கனவை முழுசா நம்புன வடக்கன் சேர்வ உடனே ஆட்களை திரட்டிக்கிட்டு கடலிட்டு கிளம்பிட்டார். அவங்க தேடினப்போ கனவுல சொன்ன மாதிரியே ஒரு எலுமிச்சு மட்டும் தண்ணில அசையாம மிதந்துச்சு. அதே நேரம் மேல பார்த்தா 2வது அடையாளமா ஒரு கழுகு வட்டம் அடிச்சுது. கனவு அப்படியே பளிச்சுது. உடனே நீச்சல் வீரர்கள் கடலுக்குள்ள குதிச்சு டச்சுக்காரங்க போட்ட அந்த பெட்டிய கண்டுபிடிச்சிட்டாங்க. சிலைய பத்திரமா மேல கொண்டு வந்தாங்க. பக்தரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அந்த சிலை மறுபடியும் கோயில்ல பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோயில் பழையபடி பொலிவு பெற்றுச்சு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அசைக்க முடியாத பக்தியோட சக்திய பத்தி தான். அப்போ உண்மையான நம்பிக்கையால முடியாததுன்னு எதுவுமே இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?